அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 20/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த முதல் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா இந்த அட்லீஸ்ட் 9 டெட் இன் கள்ளக்குறிச்சி ஆஃப்டர் கன்சியூமிங் சூப்பீரியர்ஸ் லிக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விஷ சாராயம் மூலயமா நிறைய பேர் இது அட்லீஸ்ட் 9 அப்படின்னு மார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 பேருக்கு மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா இந்த விஷ சாராயம் மூலிமா இறந்து போயிருக்காங்க. ஸோ இங்கே அவங்க எடுத்திருக்க ஆக்ஷன் பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட கள்ளக்குறிச்சி கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சரவண் குமார் ஜதாவத் அப்படின்றவர். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அமேசிங் மீனா அவர்களை பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா இது இந்த எம்எஸ்பி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது நிறைய கேரஃப் க்ராப்ஸ், இந்த அரிசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரைஸ், நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இதை ஒரு ஹைக் பண்ணியிருக்காங்க, இன்னுமே அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது பேடிக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.35%. அதாவது இப்போ ஆக்சுவலி 2000 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு குவிண்டாலுக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது 2300 அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு குவிண்டாலுக்கு 2300 வர்றதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் எல்லா அந்த 14 கேரிஃப் க்ராப், அதாவது கேரிஃப் சீசனில் நம்ம இடப்படுற க்ராப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.35% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபார்மர்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு க்ராப் வர்றதுக்காக அதை விட அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் ஆச்சு இந்த எம்எஸ்பி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலாக இருக்குது. அண்ட் தென் யூஜிசி ரேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது டெலை லாமா, அந்த நம்ம இதுக்கு முன்னாடியே நிறையவே இந்த இஷ்யூ பார்த்தோம் இல்லையா. டிபேட் பார்த்திங்கன்னா நிறைய சைனா அண்ட் தென் இந்தியா ரெண்டுத்தோட கல்ச்சரும் மிங்கிள் ஆனது தான் பார்த்திங்கன்னா அந்த டிபேட். ஸோ அது சைனாவை யூஎஸ் இந்த டெலை லாமா அவங்க கூட ஒரு டாக்லேயே இருங்க, அப்போ தான் உங்களால் அது ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் டிபேட் உங்ககிட்டே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்டிக்கல். நம்ம டிசீஸ் வித் ஹையர் பர்டன் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா லேக் ரிசர்ச் ஃபண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னு ஒரு சில டிசீசஸ் இருக்குது. அதாவது என்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. இது என்ன வேணால் இருக்கலாம், பாக்டீரியா டிசீஸாக இருக்கலாம், வைரல் டிசீஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்கஸ் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதாவது ரொம்ப எப்படி சொல்ல, கொஞ்சம் புவர் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியாவுமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்ம கிடையாது. ஸோ அதனால் இந்த கம்மியான இன்கமோ இல்லை ரொம்ப கொஞ்சம் புவர் இன்கம் கண்ட்ரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இது நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னு நிறையவே இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் மெயினாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக எது கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த HIV, டியூபர்குலோசிஸ், மலேரியா, டெங்கு, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில டிசீஸ்க்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இன்னுமே நிறைய டிசீஸ் இருக்குது. அதெல்லாம் கம்மியாக மினிமமாக நம்ம அதுக்கு ஃபண்டிங்காக இருக்கட்டும் சரி நிறைய கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம கொடுக்கப்படுற அந்த டிசீஸ் வித் ஹையர் பர்டன், அந்த லேக் ரிசர்ச் ஃபண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிசர்ச் ஃபண்டிங்க்கான காசு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக இந்த ஏஷியா அந்த ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா நிறையவே புவர் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய என்னென்ன டிசீஸ் இந்த மாதிரி நெக்லெக்டட் டிசீசஸாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குனியா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிவர் பிளைண்ட்னஸ், லெப்ரசி, டேப் ஃபார்ம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஈவன் ஸ்னேக் பைட் அப்படின்லாம் கூட ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல டிசீஸ் பார்த்திங்கன்னா நெக்லெக்டட் டிசீஸாக கருதப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு இன்னுமே நிறைய ஃபண்டிங் நம்ம தேவைப்படுது அப்படின்றத இதில் வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம இதான் நிறைய நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நிறைய ஃபண்டிங் கம்மியாக வருதோ, அதே நம்ம ஏதோ ஒரு
ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு சில டிசீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மெயினாக இந்த 3 டிசீஸ் வந்து நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா HIV, டியூபர்குலோசிஸ் அண்ட் மலேரியா. ஸோ இந்த 3 டிசீஸ்லையும் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கோம். ஸோ இதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று வந்து டெஃபிசிட் டேட்டா. இந்த 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 டிசீஸ்லாம் வந்தவங்க யார், எத்தனை பேர், இதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிசிட் டேட்டா. நிறைய டேட்டா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய டெங்கு மூலியமாக நிறைய டெத்தெல்லாம் 2019 நடந்தது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து நம்ம இந்த டிசீஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலாக தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு சின்ன விஷயந்தான், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியா US ஒர்க்கிங் டு ஸ்கேல் அப் பார்ட்னர்ஷிப் ஆன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ இதனால் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் நிறையவே ஏற்பட்டிருக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NSA, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசஸ் அப்படின்ற ஒரு இது மூலயமா நம்மளும் யூஎஸ்மே வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, அதாவது ICET அப்படின்ற மாதிரி இந்தியா US இனிஷியேட்டிவ் ஃபார் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் வச்சு இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்க வந்து நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து நம்மளும் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ அதை பற்றின ஒரு சின்னதாக ஆர்டிக்கலை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2022. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஞாபகமாக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த ICET, அதாவது இந்தியா US இனிஷியேட்டிவ் ஃபார் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன லித்தியம் ட்ரையாங்கிள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா 3 ஊர் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 ஜாயின் ஆகிற இடம் வந்து லித்தியம் சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து கருதப்படுது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பொலிவியா, சைல் அப்படின்ற 3 கனெக்ட் ஆகிற அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து பெரும்பாலும் அழைக்கப்படுது. ஸோ அங்கே நிறையவே லித்தியம் வந்து நிறைய அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்றதும் வந்து நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. தென் ஓகே, இங்கே இது இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு சின்ன நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி நம்ம சில தெரிஞ்சிக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது PM இனாக்ரேட்ஸ் நாலந்தா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இன் பீகார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாலந்தா யூனிவர்சிட்டி பீகாரில் ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது எங்கே எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆகி அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இது ஒரு பழங்காலத்து யூனிவர்சிட்டி, ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டி. இது யாரால் ஃபஸ்ட்டு வச்சு கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா குமார் குப்தா அப்படின்றவரால் 5th சென்ச்சுரியிலே வந்து இது கட்டப்பட்டது. ஆனால் இது ரொம்ப பாப்புலர் எப்போ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தன் பல்லவாஸ் பீரியடில் தான் வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ இது வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் விசிட் பண்ணி அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹுவாங் சாங் இந்த மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அங்கே போயிட்டு அதை பற்றியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் சேரணுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் வந்து நம்ம சேரணும். ஸோ மோட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக்கு, கிராமர், ஆஸ்ட்ராலஜி, புத்திசம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காணப்படுது. அப்படி இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது நம்ம இதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிறது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்க விரும்புகிறேன். இந்த சிக்கிள் செல் அனிமியாவை பற்றி வந்து இன்னுமே வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு இன்ஹெரிட்டட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர், இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர்.
இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் நம்மளோட ஜீன்லேருந்து மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்றது முதல்ல வருது. ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் மோஸ்ட்லி எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கிட்ட ரொம்ப அதிகமாகவே வந்து காணப்படுது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆக்சுவலி இதுக்கான நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாலுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்கே இந்த டெக்னாலஜிக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வர எல்லா ஆர்டிக்கல் இந்த சிக்கிள் செல் அனிமியாவோட வர எல்லா ஆர்டிக்கலோடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா நிறையவே டெக்னாலஜிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. CRISPR-Cas9 அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோமாலிகுலர் சிசர் மாதிரி, அதாவது ஜீன் எடிட்டிங் டூல் தான் இது. அந்த சிசர் மூலயமா அந்த ஒரு ஜீன் மட்டும் கட் பண்ணி எடுத்து அது மியூட்டேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி இது. ஸோ இது வந்து யார் வந்து இது ஆக்சுவலி டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா CSIR IGIB, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜீனோமிக்ஸ் அண்ட் இன்டெக்ரேஷன் பயோடெக்னாலஜி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து CRISPR-Cas9 அப்படின்றது. ஸோ இது வந்து நம்மளுடைய சிக்கல் செல் அனிமியாவை கியூர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா CRISPR-Cas9 அப்படின்றது இதை ஞாபகம் வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எலிமினேஷன் டார்கெட், நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு எலிமினேஷன் டார்கெட் எடுத்திருக்காங்க. இந்த சிக்கல் செல் அனிமியாவை ஆல்மோஸ்ட் 2047 நம்ம ஒரே அடியாக நம்ம இந்தியாவிலேருந்து நீக்கிடணும் அப்படின்ற ஒரு எலிமினேஷன் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படின்றதும் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றதையும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் மூலியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. இங்கே நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, இது பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியது கன்ஃபார்ம் அவசியமாக இருக்குது. ஏன்னா ஜியாகிரஃபியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையவே கேட்கறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் ஸ்னோ அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்து குஷ் ஹிமாலயாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ரேஞ்ச், அப்படியே அது வெறும் இந்தியா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுன்னு கூட சொல்ல முடியாது. அது அப்படியே ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, இந்தியா, நேபாள், மியான்மார், பாகிஸ்தான், இந்த மாதிரி பல இதில் வந்து அப்படியே வந்து அது ஒரு மிகப்பெரிய மவுண்ட்டு. ஸோ அது வந்து அப்படியே இது எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிற மாதிரி பரப்பளவு வந்து இருக்குது. ஸோ இந்த ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் அப்படின்றதுக்கு. ஸோ இங்கே எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றி தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது டைம், ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது ஒரு ஸ்னோ வந்து நம்மளுடைய எர்த்து கிரவுண்டில் வந்து ஸ்னோவாகவே எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது. அதாவது அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ், ஸ்னோவாகவே எவ்வளோ நாள் வந்து அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த இந்து குஷ் ஹிமாலயாஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த நியூஸாகவே வந்திருக்கு. ஸோ இது நம்ம டிக்ரீஸ் ஆக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அந்த ஐஸ் ஸ்னோலாம் வந்து மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே கான்சிக்வன்ஸாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளோட வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஆனால் வந்து நிறைய டிசாஸ்டர்ஸ் வர்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து அதிகமாகும் அப்படின்றது தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹிந்து குஷ் ஹிமாலயா அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 23% ஆஃப் ரன் ஆஃப் இன் 12 மேஜர் ரிவர்ஸ் வந்து இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து அந்த ஸ்னோ பர்சிஸ்டன்ஸ் கம்மியாகி இந்த இந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிறது ஆல்மோஸ்ட் 12 மேஜர் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 23% வந்து ரன் ஆஃப், அதாவது அந்த தண்ணீர் வேகம் வந்து பார்த்திங்கன்னா 23% வந்து அதிகமாக்குது அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நிறைய ரிவர்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய அமுதர்யா, இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, மேகாங், யன்சி, எல்லோ ரிவர், டரம், அந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ சொல்லியிருக்கதே கம்மி. டெரிம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் வந்து இந்த ஹிந்து குஷ் ஹிமாலயாஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 12 மேஜர் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 23% வந்து இந்த வெள்ளம், அந்த தண்ணீர் ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா 23% அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு மெயின் ரீசன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறையவே சொல்லலாம். இப்போ நிறைய நம்மளுடைய வெதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நிறைய நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெதரே இல்லை, எப்போவுமே வெயில் வரும், எப்போ மழை பெய்யும் அப்படின்றது நம்மளால் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியறதில்லை இப்போல்லாம். ஸோ ஐ மீன் சயின்டிஃபிக்காக நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசன் பிரகாரமே வந்து நடக்கிறது நிறையவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம நிறையவே பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹை குளோபல் வார்மிங், நமக்கு தெரிஞ்ச மாதிரி குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நிறையவே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த இந்து குஷ் ஹிமாலயாஸோட ஸ்னோ அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.